காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னை திருமணம் செஞ்சுட்டு கர்ப்பமான பிறகு ஏமாத்துறாரு அப்படின்னும் தனக்கும் தன்னுடைய குழந்தைக்கும் நீதி வேணும்னு சொல்லிட்டு அவங்க பாராட்டி வர்றாங்க. ஆனால் இது வரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த நிலையில் முதல் முறையாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மீது இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. சென்னை உயர் நீதிமன்றத்துலேயும் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்காரு. வாங்க என்னாச்சுன்றது முழுமையாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜாய் கிருஷ்ணா அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டார் அப்படின்னு தற்சமைக்கும் பிரெக்னெண்ட்டாக இருக்கதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜும் ஜாய் கிருஷ்ணா அவர்களும் சேர்ந்திருக்கும் பல ஃபோட்டோக்களையும் ஆதாரங்களையும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாங்க. அப்படி அவங்க ஷேர் பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோ வீடியோவிலையுமே மாதம்பட்டி ஃபக்ஸஸ் அப்படின்ட்டு டேக் பண்ணி தான் ஷேர் பண்ணுறாங்க. இந்த நிலையில் தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் நிறுவனம் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் செந்தில்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருண்டா, ஜாய் கிருஷ்ணா அவர்களுக்கு இப்போ இந்த வழக்கு தொடர்பாக ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்குது. இந்த நோட்டீஸ்க்கு செப்டம்பர் 16ஆம் தேதிக்குள்ள ஜாய் கிருஷ்ணா பதில் சொல்லணும் அப்படின்னும் இந்த வழக்கானது செப்டம்பர் 26ஆம் தேதி விசாரணைக்கு தள்ளி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மாதம்பட்டி ஃபக்ஸஸ் நிறுவனம் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் இப்போ மதுரை உயர்நீதிமன்றத்திலையும் ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்குது. அந்த மனுவில் எதிர் மனுதாரர் என்ன சொல்லியிருக்காருண்டா, ஜாய் கிருஷ்ணா அவர்களை மாதம்பட்டி ஃபக்ஸஸ் நிறுவனத்துடைய நற்பேரை கெடுக்கக்கூடாது அப்படின்னும் இனிமேல் சோசியல் மீடியா, டிவி, நியூஸ் பேப்பர்லாம் தேவையற்ற ஃபோட்டோ வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணக்கூடாது, அதை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட வேணும் அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ஜாய் கிருஷ்ணாவுடைய அம்மா சிவசங்கரி யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க பேசும்போது, கிறிஸ்டலா மிகப்பெரிய இடத்துல இருந்தா, இரவு பகலா நல்லாவே சம்பாதிச்ச கடுமையான உழைப்பாளி, ஒரு ஆண் போல அனைத்து வேலையும் தன்னாலே செஞ்சுக்குவா. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இவருடைய வாழ்க்கையில் வந்ததுக்கு பிறகு தான் அவருடைய நிம்மதியே போச்சு. ஜாய் கிருஷ்ணா கர்ப்பமானதும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கருவை கலைக்க சொல்லி அடித்து துன்புறுத்திருக்காரு. ரங்கராஜ் அவர்களை அடித்ததில் ஜாய் கிருஷ்ணோட கண்ணமே சவந்து போயிருந்துச்சு. இந்த விஷயத்த கிருஷ்ணா அவருடைய மகன் தான் வந்து என்கிட்ட சொன்னா. ஜாயை போட்டு ரங்கராஜை அடித்ததில் இப்போ ஜாய் கிருஷ்ணாவுக்கு காது கேட்கல, காதில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷனலாக ஜாய் கிருஷ்ணாவுடைய அம்மா கண் கலங்கி பேசியிருக்காங்க. ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மட்டும்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்னை தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாருன்னு அடுக்கடுக்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீது அடுத்தடுத்து குறைகள் சொல்லிட்டு வந்த நிலையில் முதல் முறையாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இப்போ ஜாய் கிருஷ்ணா அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்துருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனிங்க. இதுபோன்று இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.